அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இந்தியன் பேங்க்கில் செக்கு ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த இந்தியன் பேங்க் பிரான்ச்சுக்கு போய்க்குங்க. ஸோ அங்கே போய்ட்டு கேஷ் வித்ட்ராயல் ஸ்லிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதை பயன்படுத்தி தான் நாம் செக்கு ஏடிஎம் கார்டு எதுவுமே இல்லாமல் பணம் எடுத்துக்க முடியும். அதாவது ஏடிஎம் கார்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு மினிமம் அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும் ஒரு நாளில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஸ்லிப்பை பயன்படுத்தி நாம் பணம் எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட செக் புக் இல்லாமல் இருக்கலாம், அல்லது செக் புக்கு தீர்ந்து போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த கேஷ் வித்ட்ராயல் ஸ்லிப்பை பயன்படுத்தி உங்களால் ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டு கேஷை அந்த பிரான்ச்சிலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட். என்றைக்கு டேட்டில் நீங்கள் அமௌண்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதாவது அந்த ஃபில் பண்ணக்கூடிய டேட்டை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே 2 டிஜிட்டில் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் டேட்டு, அடுத்தது மந்த்து, அப்புறம் ஆல்ரெடி இயருக்கு 20ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 25, 26 என்றைக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ, அதை எந்த வருஷத்தில் எடுக்கிறீங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது 10,000 எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 ஒன்லி அப்படின்னு இந்த இடத்துல கரெக்டாக எழுதிக்கோங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டியது ரொம்ப முக்கியம். சப்போஸ் அடித்தல் திருத்தல் வந்துருச்சுன்னா ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஃபார்ம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அமௌண்ட்டை லெட்டரால் எழுதிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாக்ஸ், இந்த பாக்ஸில் அமௌண்ட்டை நம்பர்ஸால் எழுதி ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நம்ம 10,000 எடுக்கிறதுனால 10,000 அப்படின்னு போட்டு அந்த பார் அண்டு ஹைஃபன் அதை மறக்காமல் போட்டுருங்க. இல்லைன்னா இந்த பேப்பரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எதை எழுத முடியாது. அதனால தான் அந்த பாரும் அந்த ஹைஃபனும் நம்ம போடுறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கேஷை எடுக்கணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து ஃபில் பண்ணணும். ரைட் சைடு காலம் பாக்ஸ் எம்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ZXY அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு புரியறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்தே கேப் விடாமல் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இதிலே அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அடித்தல் திருத்தல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லிப்பை கவுண்டரில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட உங்களோட செக் புக் மாதிரி தான். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டு லெட்டர்ஸில் கரெக்டாக எழுதியிருக்குமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்பர்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கௌண்ட் நம்பரை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட்லேருந்து. இதுக்கப்புறம் நம்ம எதை ஃபில் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஹோல்டர் சிக்னேச்சர். இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி சைன் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரை கரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க.
ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கும் பொழுது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்போ எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி சேமாக மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதாவது அக்கௌண்ட் யார் பேரில் இருக்குது, சிக்னேச்சர் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் தான் அக்கௌண்ட் ஹோல்டராக இருப்பீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டு எந்த நேமில் இருக்கோ அது சேம் அக்கௌண்ட் நேமை கரெக்டாக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ புரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸா போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்கள நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த இடத்துல இந்த வித்ட்ராவல் ஸ்லிப்பில் நாம் ஃபில் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு பேஜில். ஸோ சிம்பிளாகவே இது வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இதை யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கேஷ் வித்ட்ராவல் ஸ்லிப்பை இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. டேட்டு, அமௌண்ட் இன் லெட்டர்ஸ், அமௌண்ட் இன் நம்பர்ஸ், அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஸோ இது எல்லாமே இந்த பேஜில் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் இங்கேயும் வந்து போட்டுருங்க. சில நேரம் வந்து கேஷ் கவுண்டரில் இந்த இடத்துல வந்து சைன் போட்டுருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்டு மார்க் போட்ட இடத்துல ஒரே ஒரு சிக்னேச்சர் ஃப்ரண்ட்டு பேஜில் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு சிக்னேச்சர் இங்கேயும் சேமாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதை இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வித்ட்ராவல் ஸ்லிப்பை கேஷ் கவுண்டரில் கொடுத்து கேஷ் வாங்கிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.